தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வேப்பத்தூர் பேரூராட்சி 2வது வார்டில் 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அருகிலுள்ள மயானத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வந்த பொதுமக்கள் இரவு தண்ணீர் வழங்க வந்த பேரூராட்சி ஜெனரேட்டர் வண்டியை நிறுத்தி காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து திருவிடைமருதூர் காவல்துறையினர் சமரசம் பேசி 3 மணி நேரத்திற்கு பின்னர் வண்டியை மீட்டனர். விடியா திமுக அரசின் கவுன்சிலர் கமிஷன் அடிப்பதில் மட்டுமே குறியாக இருப்பதாகவும் மக்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஸ்ட்ரீட் லைட் எரியலனா கூட ஒரு இதையும் பாக்குறது கிடையாது. தெருவுல தண்ணி ஓடுது அப்படின்னு சொன்னா கூட அதை கூட வெட்டி விடுறது கிடையாது. அவங்களுடைய சம்பாதிக்கணும், அவங்களுடைய பணத்தை எவ்வளவு ஷேர் பண்ணலாம், கரெக்டா ₹1 இருந்தாலும் ஷேர் பண்ணி வாங்கணும் அப்படின்ற குறிக்கோள்ல தான் இருக்காங்களே ஒழிஞ்சு எங்களுடைய குறைநிறைகளை நிறைவேற்றுறதே கிடையாது. விடியா திமுக அரசின் அலட்சிய போக்கால் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மக்கள் இன்னல் படும் நிலை தொடர்கதையாகியுள்ளது. திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்காக அதிக அளவில் பயணிகள் வருகை புரிந்த நிலையில் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் பக்தர்கள் ஓடிச் சென்று ஏறும் நிலை ஏற்பட்டது. இதில் முண்டியடித்து ஏற முயன்ற ஒருவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதில் அவர் கீழே விழுந்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஸ்டாலின் அரசு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விசேஷ நாட்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குருத்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் குருத்தோலை பவனியும் அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றன. திரளான கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளுடன் இதில் பங்கேற்று பவனியாக சென்றார்கள். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு சவேரியார் பேராலயம், நெல்லை மாவட்டம் கள்ளிக்குளம் அதிசய பனி மாதா ஆலயம் மற்றும் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த பனிக்கன்குப்பம் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் திரளான கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.